மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். செயலாளர் ஆர் மோகன்குமார் அவர்களும் 6 கட்சிகளினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த மாவட்ட தலைவர்களும் வேட்பாளர் சிங்காநல்லூர் தொகுதி வேட்பாளர் மறுமலர்ச்சி திமுக வேட்பாளர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்களும் கலந்து கொள்கிறோம். மே 2ஆம் தேதி விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் நடத்தும் விடியல் அறிவிப்பு மாநாடு மே 2 திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு பல்லடத்தில் நடைபெறுகிறது. 2015 செப்டம்பர் 15 இருக்காங்களா? அவங்க வந்துட்டாங்க. அப்படி வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணோம். பிரஸ் 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சரி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். மே 2ஆம் தேதி விடியல் பேரணி நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். எம்பி ரவீந்திரனை உட்கார வைங்க. அவர் என்ன பண்ணுறாங்க? விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் மாநில செயலாளர் ஒருவர் வந்து ரவீந்திரன், சுப்பிரமணியமும் ரவீந்திரன் 2 பேரும் எம்பி உட்கார. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோவில்பட்டியில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது வேட்பாளர் போட்டியில் தாம் நிற்கப் போவதில்லை என அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்றுள்ள செய்தியாளர் சந்திப்பின் போது விவசாய சங்கங்களின் கூட்டிணைப்பு சார்பாக மே 2ஆம் தேதி விடியல் பேரணி நடைபெறும் என்று செய்தியாளர்களிடம் தற்போது அறிவித்து வருகிறார். அதன் நேரலை காட்சியை தான் பார்த்து வருகிறோம். மாலை 4 மணிக்கு பல்லடத்தில் ஏற்கனவே 2015 செப்டம்பர் 15 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா மாநாடு எங்கே நடந்ததோ அதே இடத்தில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிற்குத்தான் மலேசியாவின் பினாங்கு துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி அவர்கள் கலந்து கொண்டு லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில்தான் மறுமலர்ச்சி திமுக சுயமரியாதையோடு இந்த தேர்தலை சந்திக்கும், திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களை சிதைக்க முனைகிறது என்று உதாரணங்கள் காட்டி பேசினேன். இந்த மாநாடு மிக முக்கியமான மாநாடு. காரணம் என்னவென்றால் 94 விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பில் அவர்கள் ஈரோட்டில் ஒரு மாநாடு நடத்தினார்கள். அதில் நானும் கலந்து கொண்டேன். திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டன. ஆனால் அந்த கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கைகளும் அறிவிப்புகளும் அவர்களுக்கு ஏமாற்றம் செய்த அந்த நிலையில் அவர்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அமைத்துள்ள மாற்று அரசியல் வெற்றி கூட்டணிக்கு ஆதரவு தருவது என்று முடிவெடுத்து 21 வீட்டுக்கு வந்தீங்க. ஏப்ரல் 21ஆம் தேதி கலிங்கப்பட்டிக்கு தமிழ்நாடு புறாவிலும் இருந்து விவசாய சங்க தலைவர்கள் வந்து என் வீட்டில் ஆதரவு கடிதம் தந்தார்கள். இந்த தேர்தலில் உங்கள் கூட்டணியை முழுமனதோடு ஆதரிக்கிறோம் என்று ஆதரவு கடிதம் தந்தார்கள். ஆனால் நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு அது சரியாக போய் சேரவில்லை. எனவேதான் குறுகிய கால இடைவெளி என்றாலும் அது விவசாயிகள் மாநாடாகவே நடத்துவதென்று விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் மட்டுமல்ல, தொடர்ந்து சில ஆண்டுகளாக விவசாயிகளுக்காகவே
போராடி வருகிற எங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்கள் மஞ்சள் விவசாயிகள் மாநாட்டுக்கு சரத்பவாரையே அழைத்து வர ஒப்புதல் கொடுத்து பிறகு அவர் துணை விவசாய அமைச்சரை அனுப்பி வைத்தார். கோவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த 6 கட்சிகளும் இணைந்து மக்களை விடியல் பேரணி மே 2ஆம் தேதி நடைபெறும் என்று செய்தியாளர்களிடம் அப்போது அவர் தெரிவித்தார்.